தாமிரபரணி ஆற்றில் இருந்து பன்னாட்டு குளிர்பான ஆலைகள் தண்ணீர் எடுப்பதற்கு நிரந்தர தடை விதிக்கப்படும் வரை போராடுவேன் என்று இடைக்கால தடை பெற்றுள்ள வழக்கறிஞர் பிரபாகரன் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் சுடலைக்குமார் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். நெல்லை சிப்காட் வளாகத்தில் அமைந்துள்ள தனியார் குளிர்பான ஆலைக்கு தாமிரபரணி ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுப்பதற்கு இடைக்கால தடை விதித்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையானது உத்தரவிட்டுள்ளது. இது குறித்து நம்முடைய பேசுவதற்காக இந்த வழக்கை தொடர்ந்த வழக்கறிஞர் பிரபாகர் நம்மோடு இருந்திருக்க அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். இந்த வழக்கானது எப்போ தொடர்ந்தீங்க? எதற்காக இந்த வழக்கு தொடரப்பட்டது? கடந்த அக்டோபர் மாதம் இந்த வழக்கினை தொடர்ந்தோம். இந்த வழக்கு மிக முக்கியமாக 2 குளிர்பான நிறுவனங்கள், கங்கை கொண்டான், திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டானில் இருக்கக்கூடிய சிப்காட் நிறுவனத்தில் அமைந்துள்ள 2 குளிர்பான நிறுவனங்களுக்கு ஒரு நாளைக்கு 30 லட்சம் லிட்டர் தண்ணீர் வழங்கி கொண்டிருந்தார்கள். அந்த தாமிரபரணி தண்ணீரை கொடுக்கக்கூடாது என்பதற்காக இந்த வழக்கினை தொடர்ந்தோம். அதாவது இன்னைக்கு நீதிபதிகள் இதற்கான உத்தரவு என்ன மாதிரியாக பிறப்பிக்கப்பட்டது? இதற்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறார்கள். இந்த தண்ணீர் கொடுப்பதற்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறார்கள். இது தண்ணீர் இனிமேல் அவர்கள் இந்த தடை இருக்கும் வரை கொடுக்க முடியாது. இப்பொழுதே அவர்கள் நிப்பாட்டி இருப்பார்கள் என்று நினைக்கிறேன். எனக்கு அதற்கு அது போன்ற ஒரு தகவலும் வந்திருக்கிறது. தண்ணீரை நாங்கள் நிறுத்திவிட்டோம் என்று ஒரு தகவலும் வந்திருக்கிறது. அதாவது இந்த குளிர்பான ஆலைக்கு தண்ணீர் கொடுப்பதனால என்ன மாதிரியான பாதிப்புகள் உருவாயிருக்கு? இந்த வழக்கோட பின்னணி என்ன? தண்ணீர் என்பது ஒரு ஜீவாதார உரிமை. இன்றைக்கு 3ஆம் உலக போர் இந்த குடி தண்ணீருக்காகத்தான் வரும் என்று சொல்லி வல்லுநர்கள் எல்லாம் கணிக்கிறார்கள். அந்த அளவிலே இன்றைக்கு பக்கத்தில் இருக்கிற கேரளா மாநிலத்தில் அது குறித்த மிகப்பெரிய விழிப்புணர்வு இருக்கிறது. அங்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட இது போன்ற குளிர்பான நிறுவனங்கள் எடுக்க முடியாது. அங்கு ஏற்கனவே பிளாச்சிமடாவிலே இந்த குளிர்பான நிறுவனத்தை அடித்து விரட்டிய அனுபவம் இவர்களுக்கு உண்டு. இங்கே தமிழ்நாட்டிலே பார்த்தீர்கள் என்றால் பெருந்துறையில், ஈரோடு பெருந்துறையிலே இது போன்ற ஒரு இந்த நிறுவனத்தை தமிழக அரசே முதலில் அனுமதி கொடுத்தார்கள். பின்பு அதை ரத்து செய்து கடந்த ஆண்டு இந்த நிறுவனத்திற்கு அனுமதி கிடையாது என்று சொல்லி மறுத்துவிட்டார்கள். ஆனால் ஏனோ இது 2004 இந்த நிறுவனம் இங்கே சிப்காட் கங்கை கொண்டானிலே இயங்கி கொண்டிருக்கிறது. 2014 இந்த அடுத்த நிறுவனம் இங்கே வந்தார்கள். அவர்களுக்கும் கடந்த ஆண்டு அனுமதி கொடுத்து விட்டார்கள். இப்பொழுது 2 நிறுவனங்களும் ஒரு நாளைக்கு 30 லட்சம் லிட்டர் தண்ணீர், 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 காசு, 3.75 3.25 காசுக்கு அவர்கள் 1 லிட்டர் தண்ணீரை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய தவறு. ஏனென்றால் இங்கே திருநெல்வேலி தாமிரபரணி ஒட்டி வாழுகின்ற மக்களுக்கே குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. 3 நாட்களுக்கு ஒரு முறை தான் தண்ணீர் கிடைக்கின்ற சூழ்நிலையில் இந்த தண்ணீரை இப்படி தாரை வார்ப்பதை தடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த வழக்கினை போட்டோம். அதுபோக சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம்.